நாங்கள் இன்றைக்கி வந்து மீன் மேக்கரும் முட்டை கிரேவியும் ஒட்டுக்கா செய்ய போகிறோம். பாருங்கள், மீன் மேக்கரை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வணக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து மீன் மேக்கரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் ஒரு 3-4 பத்தை எடுத்துக்கணும். அதை வந்து பால் மட்டும் தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், மீன் மேக்கரை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் விழுதெல்லாம் வெயிட்ட சொன்னோம்ல, வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கறி மசால், குழம்பு மிளகுப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, 2 முட்டை. மிளகாத்தூள் வந்து கறி மசாலா நாங்கள் வீட்லேயே அரைச்சோம். அதை தான் இப்போ வந்து குழம்பு வைக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து வியாபாரமும் பண்ணுறோம். எங்கள் வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ முட்டையை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறோம். அதை நல்லா வந்து வறுக்கணும். முட்டை பாருங்கள், நல்லா வறுத்து வச்சாச்சு. மீன் மேக்கரை அதில் போட்டுறோம். நல்லா வணக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. வணக்கி அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா வணக்கி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து வச்ச ஒரு சட்டியிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அந்த விழுது, வெங்காயம் தக்காளி விழுதை வந்து அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இந்த மிளகுப்பொடியெலாம் சொன்னோம் இல்லைங்களா, குழம்பு மிளகுப்பொடி, கறி மசாலு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கணும். தண்ணி வந்து இப்போ தேவைக்கேற்ப தண்ணி, உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ வைக்கணும். குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு செய்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிருக்கோம். இப்போ அதை நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நம்மளாம் விழுதெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த மீன் மேக்கர் வணக்கி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து முட்டையும் இதையும் நல்லா போட்டு குழம்புல கலர்றோம். இது நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடணும். வந்தோடனே அடுப்பு அமைச்சிருங்க. இங்கே பாருங்கள், சப்பாத்தி, மீன் மேக்கர் முட்டை கிரேவி. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.